நான் இந்த நிலைமையில் இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை. ஆகவே நான் செத்து போகிறேன். இது நான் சுயமாக எடுத்த முடிவு. அம்மா, 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 அம்மா. என்னடா, ஏன்டா அப்படி கத்துற? இவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? இவ என்ன பண்ணா? என்ன பண்ணிருக்கான்னு பாரு. என்னடா? படிமா. என்னடா நீ? ஏண்டி இப்படி பண்ற? இப்படி அணுவணுவா சித்ராத அனுபவிக்கிறதுக்கு பதிலா ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட எல்லாரும் செத்து போயிடலாண்டி. ஐயோ நித்யா, நான் வேணும்னே எதுவும் செய்யலடி. ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னம்மா, என்ன நடந்துச்சு? இப்ப இங்க வந்துட்டு போறாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க இங்க வந்தப்போ எங்க நித்யாவை பாத்துருவாங்களோன்னு பயந்து ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திட்டேன்டா. அதை இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. ஏண்டி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அடி. அம்மா போய் உன்னை அப்படி நினைப்பனா? நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தா அவன் ஊர் முழுக்க போய் தம்பட்டம் அடிப்பா. அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் பொண்ணை பத்தி கண்ணு காது மூக்கு வச்சு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது தேவையா? அதுக்காக தாண்டி நான் அப்படி பண்ணேன். ஏண்டி பைத்தியமே, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா சஞ்சய்க்கு பொண்ணு தர மாட்டாங்க, அதனாலதான் உன்னை வச்சு பூட்டிட்டேன்னு நினைச்சியா? ஏண்டி இப்படி இருக்க? மா, முதல்ல நீங்க சரியா இருங்க. நித்யா மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இந்த பாரு நித்யா, நீயும் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாத. யார் என்ன சொன்னா என்ன? அவங்கள பத்தி நீ எதுக்கு மைண்ட் பண்ணிக்கிற? உன்னை பார்த்துக்க தான் நாங்க இருக்கோம்ல. நீ நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். திவ்யாக்கு என்னாச்சு? இல்ல, வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கா, மேலதான் இருக்கா, போய் பாருங்க. சரி. திவ்யா, இந்த மாத்திரை போட்டுக்கம்மா. இல்ல வேண்டாமா. திவ்யா, என்னாச்சு திவ்யா? அத்தை என்னாச்சு? அத்தை சொல்லுங்க, என்னாச்சு? யார் செஞ்ச புண்ணியமோ உயிர் பழைச்சிட்டா. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போகலன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கும். அத்தை என்னதான் நடந்தது சொல்லுங்க அத்தை. திவ்யாவை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டீங்க. தனியா இருந்தவ எதுக்கும் எழுந்து வெளியே போயிருக்கா. மயக்கம் போட்டு அப்படி தரையில விழுந்து கிடந்தா. நான் வந்து காலிங் பெல் அடிச்சா கதவு திறக்கவே இல்லை. அங்க இங்க ஓடி பார்த்துட்டு கடைசியில ஜன்னல் வழியா பார்த்தா அப்படியே மயங்கி கிடந்தா. அப்புறம் டிரைவரை விட்டு கதவை உடைச்சு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். இல்ல திவ்யா தான் கடையை பார்த்துட்டு வர சொன்னா, அதான் போயிருந்தேன். அதுவும் இல்லாம எங்க அம்மா கிட்ட இவ்வளவு பாத்துக்க சொல்லிட்டு தான் போயிருந்தேன். உங்க அம்மாவுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா திவ்யா இப்படி இருக்கிறப்போ எப்படி தனியா விட்டுட்டு போலாம்? இப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஸ்ரீதேவியை அனுப்பி வச்சேன். அவளையும் அவங்க வேலைக்கு எங்கேயும் அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்களும் பாத்துக்க மாட்டாங்க, வேற யாரையும் பாத்துக்க விட மாட்டாங்கன்னா இது எந்த ஒரு நியாயம்? என் மேலையும் என் பொண்ணு மேலையும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படி என்னதான் கோபம்? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்ல ஏதாவது குறை வச்சுட்டோமா? என்ன பண்ணோம் மாப்பிள்ள, கேட்டு சொல்லுங்க.
உங்ககிட்ட ஒண்ணுதான் கேக்குறேன் மாப்பிள. இந்த மாதிரி நிலைமையில மதியோ சூர்யாவோ இருந்தா இப்படிதான் உங்க அம்மா தனியே தவிக்க விட்டுட்டு போவாங்களா? எதுக்கு இந்த ஓர வஞ்சனை? இதுக்கு தான் நான் உங்களுக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சேனா? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல 1000 பேர் இருந்தாங்க. உங்க அம்மா கிட்ட வந்து என் பொண்ணை எடுத்துக்கங்கன்னு ஏன் சொன்ன? சுந்தரி எதுக்கும் ஆசைப்படாதவ. அவ என் பொண்ணை வச்சு நல்லா காப்பாத்துவான் தானே. இப்படி என் நம்பிக்கையில கடைசியில மண்ணள்ளி போட்டுட்டாளே. சரி, எல்லாத்தையும் விடுங்க. எந்த நம்பிக்கையில திவ்யாவை நாங்க திரும்ப அனுப்புறது? நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாப்பிள, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தானே பாத்துக்கணும். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அவங்க இப்படி பண்ணாங்கன்னு தான் கேக்குறேன். மொத்தத்தை எனக்கும் புரியல. முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தாங்க, என்னன்னே தெரியல. இப்பதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. வயசாயிட்டாலே இப்படிதான் மாப்பிள. என்ன பண்றோன்னே புரியாது. நீங்க தான் இதை எடுத்து சரி பண்ணணும். மாப்பிள, நீங்க ஒண்ணு இப்ப சின்ன பையன் இல்ல. சொல்ல போனா அந்த வீட்டுக்கு நீங்க தான் குடும்ப தலைவன். அந்த குடும்பம் உங்க கண்ட்ரோல்ல தான் வரணும். உங்க அம்மாவுக்கு என்னடான்னா நாம தான் இந்த குடும்பத்தை தாங்குறோன்ற நினைப்பு. அது தப்பு இல்ல, ஆனா அதை சரியா செய்யணுமே. நீங்கள சின்ன பிள்ளைங்களா இருந்த வரைக்கும் போராடி கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டுட்டாங்க. இப்பதான் நீங்களா வளர்ந்துட்டீங்களே. உங்ககிட்ட குடும்ப பொறுப்பை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே. இன்னொன்னு, இப்ப காலம் மாறி போச்சு. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சுந்தரியால குடும்பத்தை நடத்த முடியாது. 40-50 பேர் இருந்த பெரிய கூட்டு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவனா. எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, வீட்டு நிர்வாகம் ஒருத்தர் கையில இருக்கணும். அதுவும் சரியான ஆள் கையில. இல்லைன்னா அந்த குடும்பமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். சில இடங்கள்ல கண்டிப்பா இல்லைன்னா எல்லாமே கை விட்டு போயிடும். இனிமே உங்க வீட்டுக்கு நீங்க தான் குடும்ப தலைவரா இருக்கணும். மாப்பிள, நீங்க ஃபேமிலி எடுத்து ரன் பண்ணுங்க. எல்லாம் மாறிடும். நீங்க சொல்றது கரெக்ட் அத்தை. இனிமே நான் பாத்துக்கிறேன். இனிமே என் பேச்ச மீறி அந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. திவ்யா, சாரி. பரவாயில்ல, விடுங்க. அத்தை, எப்படியோ திவ்யாவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டீங்களா? அதுக்கு காரணம் சூர்யாவுக்கு மாப்பிள பார்த்தோமே, அவங்க தான். அவங்களுக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவங்க தான் கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதை பத்தி பேசதான் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க மாப்பிள, இனிமே இப்படி நடக்காம இருக்கட்டும். அதுக்கு நீங்க குடும்ப தலைவர் ஆனாதான் முடியும். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் தான் எல்லாம். நீங்க வீட்டு பொறுப்பை கையில் எடுத்த முதல் வேலையா சூர்யா கல்யாணம் நடக்கட்டும். இன்னைக்கு அதை பேசி முடிச்சிருங்க. ஆமாத்த, நீங்க கூட அன்னைக்கு மாப்பிள்ளை போட்டோ கொடுத்தீங்கல்ல, அதை வீட்டில் வச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கே நான் அதை சூர்யா கிட்ட காமிச்சிடறேன். சரிங்க மாப்பிள. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. திவ்யாவை எல்லாரும் தனியா விட்டுட்டு போன கோபம் எனக்கு இன்னும் இருக்கு. ஆனா நான் அதுக்காக சொல்லல. திவ்யா நல்லபடியா குணமாகற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். சரிங்க, இருக்கட்டும். சரி நிமி, அம்மா, மாப்பிளைக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க மாப்பிள.
பார்த்து வாங்க வேணாந்தா எல்லாம் எடுத்துட்டியாம்மா வாங்க உள்ள போலாம் எல்லாம் ஏற்பாடு ரெடியா இருக்கு வாங்க ஏய் வா பக்கத்துல வந்து நில்ல வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. மாலையை கொடுங்க. அந்த மாலையை கொடுங்க. இந்தாங்க. பொண்ணு யாருமா? முன்னாடி வாம்மா. நான் சொல்ற மாதிரி செய்யுமா. இந்தம்மா மாலை எப்படி சனீஸ்வர பகவானுக்கு மாலையை சாத்திட்டு நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ. நாத்தனார் யாருமா? நாத்தனார் பொண்ணோட கூட போகணும். போயிட்டு வாங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே. இவ சஞ்சய் அப்சராவாச்சே. இவனோட இங்க எப்படி? முடிஞ்சதும் எல்லாரும் நிச்சயதார்த்தம் பத்தி பேசணும். பின்னர் அந்த இடத்தை க்ளீன் பண்ணி ஜம்காலத்தை வரிச்சு வச்சிருங்க. சீக்கிரம் போ. எங்க ஒரு நிமிஷம். என்னப்பா? ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, நிச்சயதார்த்தம். பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் தோஷம் கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம். விஷயத்தை உடனே சஞ்சய் கிட்ட சொல்லணும். வேணாம் சஞ்சய் கிட்ட சொன்னா எதனா பிரச்சனை பண்றோம். அப்புறமா சொல்லிக்கலாம். ஏய், நித்யாக்கு ஏதாவது கொடுத்தியா? சாப்பிட்டா. இது கல்லிடக்குறிச்சி சித்தி வீட்ல இருந்து உங்க தங்கச்சி வந்திருந்தாங்க. என்னவா? சஞ்சய்க்கு ஒரு பொண்ணு பேசி வச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்குதான். மா, அவங்க தான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? ஆமாடா, இப்ப நாம இருக்கிற நிலைமையில கல்யாண பேச்சு பேசுறது ஒண்ணுதான் குறைச்சல்.
அவங்க வந்ததை நான் அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏய் கொஞ்ச நாளைக்கு நீ எதுவும் சொல்லாம இரு, அதுவே போதும். ஒவ்வொன்றையும் பாக்குறப்பவும் கேட்கறப்பவும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. யார்ப்பா போன்ல? ஃப்ரெண்டுப்பா. டேய் போனை கட் பண்ணு, முதல்ல சாப்பிடு. கொஞ்ச நேரம் இருமா, சொல்றா. என்ன மச்சான், அப்பா அம்மா கூட இருக்காங்களா? என்னன்னு சொல்லு. மச்சான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்ரா, நீ கேட்டு கோவப்படக்கூடாதா? என்னன்னு சொல்றா. மச்சான் பக்கத்துல அப்பா அம்மா இருக்காங்களா, கொஞ்சம் தனியா வாடா. டேய் சாப்பிடாம எங்கடா எழுந்து போற? இருமா வரேன். டேய் டேய் என்னங்க இவன்? சொல்றா. மச்சான் உன் அப்சராக்கு நாளைக்கு இங்க நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்கடா. என்னடா சொல்ற? ஆமாடா, எங்க ஊர் கோயில வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்கடா. நானே நேர்ல பார்த்தேன்டா. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை பேரு என்னன்னு கேட்டேன்டா. ஏதோ நந்தான்னு சொன்னாங்கடா. அவன்தானா? ஏன் மச்சான், அவன உனக்கு தெரியுமா? என் கையால அடி வாங்கினவன் தான்டா அவன். அப்ப தெரிஞ்சே உன்னை ஏமாத்திட்டாளா? கோயில்ல பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணு நினைச்சேன்டா. என் மனசு கேட்கல மச்சான். அதான் தைரியத்தை வர வைக்கலான்னு தண்ணிய போட்டு உங்ககிட்ட பேசுறேன்டா. உன் ஃப்ரெண்டு எனக்கே எப்படி இருக்குண்ணா, உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்டா. அதெல்லாம் விடுறா, அவ போய் தொலையட்டும். கடைசியா நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுக்கிறேன். நீ போன வை. டேய் மச்சான்,